கைஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல அட்வென்ச்சர் ரெசார்ட்டு எல்லாமே இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி குளித்தலையில் இருக்க ஆலந்தூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற எஜமான் பண்ணைக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸானது திருச்சியில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ டைமிங் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் பிஃபோராக வர மாதிரி இருந்தால் உள்ளே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா வந்து கார் பார்க்கிங் நல்லா பெருசாக இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள அவைலபிளாக இருக்குது. ஸோ ஹன்விகாக்கு வந்து இந்த மாதிரி அனிமல்ஸு அப்புறம் அட்வென்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுறத கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்குது. அண்ட் உள்ள நிறைய மயிலும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுற்றிட்டு இருக்கும். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க. லஞ்ச் பிரேக் டைம், ரெயின் டான்ஸ்னால் இங்கே இருக்குது. உங்களுக்கு 15 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதுவுமே டைமிங்கை பாருங்க. அதே மாதிரி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாமே உங்களுக்கு வெளியிலே இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே போட்டிருப்பாங்க. அண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பைக் ரைடு இருக்குது, ஹார்ஸ் ரைடு, ஏடிவி பைக்கு, தென் பார்த்தீங்கன்னா ட்ரெயின், ஜிப்லைனு அண்ட் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், ஸ்னேக்கு, இதே மாதிரி ரெயின் டான்ஸ்லேருந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஒவ்வொன்றுக்கும் ரேட்டும் தனியாக அங்கே போட்டிருக்காங்க. என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வந்து அடல்ட்ஸுக்கு 100 அண்ட் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ள நுழைஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 பில்டிங் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து மினி ஹால் இது. ஸோ இது வந்து நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லாட்டி அஃபிஷியலாக அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இதை நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அண்ட் மேலே இருக்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரெசார்ட்டு. இது வந்து உங்களுக்கு 2 ஷூட் ரூம் இருக்கும். ஒன்று வந்து அட்டாச்சு பாத்ரூமோடய இருக்கும், ஒன்று வந்து வெளியில் இருக்கும். வெளியே டைனிங்லேருந்து செம்மையாக இருக்கும். வந்து நீங்கள் இதை ஸ்டே பண்ணிக்கலாம். ஒன் டே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஜூவுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெசார்ட்லேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா வந்து ஜூவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அட்வென்ச்சரும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபுட்டும் இவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க பே பண்ணால். அண்ட் மேலேருந்து இந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வியூ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து அது அவங்களோட ஃபார்ம் தான். அது இதுக்குள்ளே தான் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இருக்குது. அண்ட் உள்ள என்ட்ராகிறப்ப உங்களுக்கு வந்து கஃபே இருக்கும். அண்ட் பக்கத்தில் வந்து ட்ரெஸ் ரூம் வச்சுருப்பாங்க. குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். ஏன்னா ரெயின் டான்ஸ் போகிறவங்க இல்லை வந்து ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இது தேவைப்படுன்னு வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் வர மாதிரி இருந்தால் நான்வெஜ் ஃபுட்டு வந்து ஒன் டே பிஃபோராக நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து டச் ஆஃப் சில்வர் ஒரு கேம் இருக்குது. 100 ருபீஸ் பே பண்ணால் வந்து இதில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சில்வர் காயின் வந்து ஏதோ ஒரு கிராம்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகிடலாம். இப்போ அண்ட் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஏவிடி பைக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து உள்ளே என்ட்ரி ஆகலாம். உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேஜ் இருக்குது. இதெல்லாம் போய் பார்க்கலாம். உள்ள உங்கள் அம்மா இதே பார்த்துட்டு இருக்க போகிற உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டை. என்னடா அது மங்கிடா தங்கம். இப்போ க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. ஏதோ இருக்கையில் ஏதோ ஸ்மாலஸ்ட் ஏதோ மங்கின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து மெக்சிகன் இகுவானான்னு சொல்லிட்டு ஒரு ட்ராகன் இருக்குது. பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 2-3 வெரைட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே ரொம்ப வால் தான் பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு அப்படியே மினி ட்ராகன் மாதிரியே இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனதுமே வந்து இதை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் பால் பைத்தன் சொல்லி இருக்குது. ஸோ உள்ளே வந்து நிறைய வந்து ஸ்னேக் வெரைட்டி உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள் ஆஃப்ரிக்கன் பால் பைத்தன் கோல்டுன்னு சொல்லி இங்கே ஒரு பாம்பு இருக்குது. எல்லாம் படுத்து தூங்கிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒயிட் கலர் ஸ்னேக் இதுவுமே தூங்கிட்டு இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு ஸ்னேக் இருக்குது பாருங்கள், இதுவுமே படுத்து தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பாம்பும் பார்த்திங்கன்னா வந்து படுத்தே தூங்கிட்டு தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சாப் சொல்லி இங்கே ஒரு குதிரை இருக்குது, ஹார்ஸு. இப்போ தான் எந்திரிச்சே பார்க்குறது, ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அனகோண்டா இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுவுமே தண்ணி கடியில் படுத்துருக்கு. தண்ணி லெவல் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னு தெரியல. அண்ட் இங்கே ஒரு பெரிய சைஸில் இங்கே ஒரு ஆமை இருக்குது. அந்த புலி படத்தில் விஜய் கூட வரும் பார்த்தீங்க ஒரு ஆமை, அந்த மாதிரி பார்க்க பெருசாக இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே குட்டி குட்டியாக வாத்து இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஷூட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை ஜெயிச்சோம் அப்படின்னா அந்த ஏவிடி பைக் ஓட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கேஸ் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஒட்டவங்க வச்சுருக்காங்க, கேமல் இருக்குங்க. அண்ட் நம்ம வந்து சினிமாவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. சின்ன சின்ன அனிமல்ஸ் கூட பார்க்க பயங்கரமாக பெருசாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வந்து செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கெல்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் தனியாக இங்கே நின்றுட்டுருக்கு. இந்த சைடுனா மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆடு வெரைட்டி நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த ஆடெல்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களா.
இல்லை இம்போர்ட்டட் ஃபேன்சி கோட்ஸ் ஆடலாம். கேஸ் இந்த படத்தில் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி க்யூட்டான ஆடுலாம் இங்கே இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது இந்த குட்டி ஆடு எல்லாமே. இந்த ஆடு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஆடு இருக்குது, காது பயங்கரமாக தொங்குது, அவ்வளோ பெரிய ஆடு போல் இருக்குது. இங்கே பாருங்கள் மூஞ்சே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எல்லாம் இந்த ஆடெல்லாம். இங்கே பாருங்கள் இந்த ஆடு இடித்து தள்ள பார்க்குது. இது மோட்டத்தனமாக அதை கொம்ப வச்சு இடிக்குது. என்னடா பண்ணுது ஆடு? எங்கே போகிற ஆடு? விட்டு கொன்று சொல்லு, கொன்று போடுவேன். பாத்தியா ஹன்விகா அவனை கொன்று போடுவேன்னு சொல்லுது பாரு. எங்களவே இடிக்கிறியா நீ? கைஸ் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேர்ட்ஸ், அதாவது பறவையெல்லாம் வச்சுருக்காங்க. இம்போர்ட்டட் பறவைலேருந்து ஒரு சில இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த சைடு எல்லாம் இது வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆடு வந்து தனியாக கட்டி போட்டிருக்காங்க. இது வந்து நான் தான் ஏட்டையாபுர சுல்தான், நீ என்ன புலியானு கேட்டினா நீ செத்தடா. என்னடா வித்தியாசமாக டயலாக் போட்டு இங்கே ஒரு மோட்டத்தனமான ஆடுன்னு நினைக்கிறேன் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எஜமான் வண்டின்னு சொல்லி ஒரு வண்டி இருக்குது, அது அப்படியே குதிரையோடு சேர்த்தே இருக்குது அப்படியே. இங்கே கேஸ் இங்கே பாருங்கள் ஆஸ்ட்ரிச் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சவுத் ஆஃப்ரிக்காவோட தான் அது. செம பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் வீடியோவில் பார்க்கறதோட நேரில் பார்த்தீங்கன்னா பயங்கர பெருசாக இருக்கும். அது காலே பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக அவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஆனால் இது வந்து ஈஸியாக வெளியில் வந்துருமே அது. இங்கெல்லாம் ரேபிட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்தியன் அண்ட் இம்போர்ட்டட் ரேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து புறா ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் லைன் கிங்கில் வர ஃப்ரெண்டு போல இருக்குது. இங்கே பாருங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கு. இந்த மாதிரி ஜூ இல்லாட்டி இது மாதிரி ஃபார்ம் வந்தோம்னா எதையுமே பார்க்க முடியாது. முக்கால்வாசிலாம் தூங்கிக்கிட்டே கிடக்குதுங்க எல்லாம். நெக்ஸ்ட்டு இது டைனிங் ஏரியாவாம். இங்கே வந்து நம்ம சாப்பாடு தான் இங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாமா. இப்போ நாளைக்கு வரீங்கன்னா நீங்கள் வந்து 10:30 பிஃபோராகவே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து நான்வெஜ்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்களாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே வரதா இருந்தால் நீங்கள் பிஃபோராக உங்கள்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு பெட்ரு. ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து இது வந்து ஆஃபில் தான் இருக்குமா. ஏன்னா ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாமே வந்து புக் பண்ணிட்டு வந்துடுவாங்களாம். மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு ஹாலிடேஸ் அன்றைக்கி தான் இங்கேருந்து ஓப்பனில் இருக்கும். எதுவுமே வந்து நீங்கள் முன்னாடியே கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்கள் இதுதான் ஃபுல் கிரவுண்டு இது. இப்போ அந்த ஏவிடி பைக்ஸு அதெல்லாம் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்க்கிள் இருக்குல்ல இதில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாமா. 4 ரவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு ஒரு சில ஆக்டிவிட்டீஸும் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஜிப்லைன் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லி இங்கே ஒரு சின்ன பார்க் இருக்குது. அதுலேயுமே வந்து நல்லா நீங்கள் குழந்தைங்க கூட வந்தீங்க அப்படின்னா என்டர்டெயின் பண்ணாங்க. திருச்சியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அதிகமாக பிளேஸ் எதுவுமே கிடையாது திருச்சியை அப்புறம் முக்கம்பூர், கல்லணை இந்த மாதிரி ஸ்பாட்டு தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் இந்த பிளேஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் ஒரே டயத்தில் போகலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க. இதுவுமே பெய்டு தான் உங்களுக்கு. அண்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த பைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏவிடி அந்த 4 வீலர் தான் வச்சுருப்பாங்க. 2 வீலர் எங்கேயுமே கிடையாது. ஆனால் இங்கே வச்சுருந்தாங்க. ஃபுல் செக்யூராக நம்ம ஹெல்மெட் போட்டு தான் ட்ரைவ் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு வண்டி இது. உடனே வீலிங் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து இது சிசி கம்மி தான். பட் ஆனால் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த பைக் ஓட்டுறதுக்கு. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. போட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே பெய்டு தான் உங்களுக்கு. 4 ரவுண்ட்ஸுக்கு உங்களுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு பவராக இருக்குன்னு பார்த்தீங்களா. லைட்டாக கிளச் ஓட்டணுமே வீலிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக இந்த ரவுண்டு நம்ம வந்து இந்த கிரவுண்டில் நம்ம வந்து 4 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து இந்த பைக்கில் போய்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 200 ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் வந்து 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4 வீல் இந்த ஏடிவி பைக் தான் ஓட்டி பார்த்தேன். இதுவுமே செமையாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது எல்லாமே. பட் ஆனால் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கண்ட்ரோல் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிரும். நம்ம வந்து நார்மலாக பைக் ஓட்டுற மாதிரி இருக்காது. நல்ல ஸ்டெடியாக நம்ம வந்து அந்த ஹேண்டில் பண்ணால் தான் இதை வந்து ஓட்ட முடியும். இதுவுமே நீங்கள் வந்து 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் இந்த கிரவுண்டில் ஓட்டிக்கலாம். இதுக்குமே வந்து 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 பேர் வந்து போகிற மாதிரியான ஒரு பைக்கு கைஸ் இது. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மாதிரி போகலாம். ஆனால் ரொம்ப பேர் போக முடியாது. ஒரு 2 பேர் போகலாம். குழந்தைய வச்சுக்கிட்டு நான் போனேன். ஸோ இதுவுமே வந்து நல்லா க்யூட்டாக இருந்துச்சு போகிறதுக்கு. இதில் இதுவுமே சேம் அதே காஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான இங்கே பைக்ஸ் கலெக்ஷன் கூட இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா ஃபேமிலியோட அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி பைக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக வந்து ட்ரெயினில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ நல்ல ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரன்னை அடித்து ட்ரெயின் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் வந்து பண்ணார். ஸோ இதுவுமே வந்து நீட்டாக இருந்துச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக அதே மாதிரி இந்த பிளேஸ் வந்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதான் பெரிய விஷயமே இங்கே.
ஸோ நீங்கள் வந்து திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸுக்கு போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நீங்கள் இந்த ரெயின் டான்ஸில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு கிளம்பிடலாம். இப்போ நாங்கள் ட்ரை பண்ணல, ஏன்னா வந்து இப்போ ஆல்ரெடி கிளைமேட் இதாக தான் இருக்குங்கிறனால நாங்கள் இது யூஸ் பண்ணி பார்க்கல. கைஸ் இப்போ ஒரு வழியாக எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் நாங்கள். ஸோ எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஃபேமிலியோட போய் ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ் இது. நீங்கள் திருச்சி நியர்பை சர்க்கிள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஆல்ரெடி போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிஃபோராக கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் அங்கே போய் பாருங்கள் கேஸ். ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் கேஸ். பாய்.